ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாக்கிங் டேயில் 4 டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே சீக்கிரமாக எந்திரிப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து இயர்லி மார்னிங்லாம் வந்து வெளியில் வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப நாளாச்சு. ஸோ இந்த 4 டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு 5:30 மணிக்குள்ளே தொழுகையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ 5:30 மணிக்கு வந்து நல்லா ஹலீம் சீட்ஸ் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வாக்கிங் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எப்போவுமே ஆயிஷா ஸ்கூல் சைடு போவோம், அண்ணா ஸ்டேடியத்துக்கு ஃப்ரண்ட் சைடு போவோம். இன்றைக்கி அண்ணா ஸ்டேடியத்துக்கு அப்படியே பேக் சைடு வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வாக் பண்ண வேணாம், கொஞ்சம் வளைஞ்சு வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்க வாக் பண்ணுறதை பார்த்து அடுத்த நாள் நாங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எப்படியோ வந்து வாக் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து சிறுதானியங்கள் போட்ட சூப்பு எல்லாமே வந்து ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ChatGPT கேட்டேன் மோர் குடிக்கலாமான்னு. அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி நல்லா மோர் குடிச்சிட்டு நான் வந்து இந்த ஸ்வெட்டிங் தான் பார்ப்பேன். இன்றைக்கி 4 டேஸாக அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லா வேர்த்தே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே சமைச்சாச்சு. ஏன்னா கேஸ் தீர்ந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளுக்கு வந்து உளுந்தம்பால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை வந்து ஒரு 1.5 டம்ளர் கொடுத்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாவல் பழம் ஒரு 4-5 கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சிட்டாச்சு. இன்றைக்கி இதாங்க என்னுடைய லன்ச்சு.